அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குழுதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பாதம் படிந்த பாரிற் பொய்யில்லை கண்ட உண்மை பற்றினின் உன் பாதத்தை வெற்றியை தரும் செந்தூர் வேலவா. நம் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம். வாழிய நிலம் வாழ்க வளமுடன் வளர்க நிறைவுடன். சில பல தனிப்பட்ட காரணங்களால் நம்ம ரொம்ப நாளாக வீடியோ போட முடியாமல் போயிடுச்சுங்க. இனி அந்த இது வராமல் பார்த்துக்கிறேன். இனி அடிக்கடி நம்ம செந்தூரா யூடியூப் சேனலில் வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஜோதிடத்தில் நிறைய யோகங்கள் இருக்குது. பலவிதமான யோகங்கள், ராஜ யோகங்கள், விபரீத ராஜ யோகங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு யோகத்தை பற்றி தான் இந்த பதிவு. என்ன பதிவு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, சந்திர அதி யோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சந்திராதி யோகமும் சொல்லுவோம். அதி யோகம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அமைப்பில் அந்த யோகத்தை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி இருக்கிற நவீன காலகட்டத்தில் பொருளாதாரம் இல்லைன்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கிற உலகத்தில் இந்த சந்திராதி யோகம் ஒரு மனிதருக்கு எவ்வளோ பெரிய வளர்ச்சியை தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தான் இந்த ஜோதிட ரீதியாகவும் நவீன உலகத்திற்காக எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு சின்ன பதிவு தான் இந்த சந்திராதி யோகம். ஸ்ரீ செந்தூரா யூடியூப் சேனலில் நம்ம பதிவு பண்ணுறோம். சந்திராதி யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சோமனுக்கு 6, 7, 8 சுபகிரகங்கள் நின்றால் பூமியிலே அதிக யோக பலன் உண்டாகும், புகழும் உண்டாகும், சௌரியம் மெத்த உண்டாகும், ஜீவன பலம் உண்டாகும், சேனாதிபதியான வாழ்வு உண்டாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பாக இந்த ஒரு பாடல் இருக்குது. சோமன் அப்படின்னா சந்திரன் அப்படிங்கிற அர்த்தம். உங்கள் ஜாதகத்தில் சந்திரனுக்கு 6, 7, 8 சந்திரன் தொட்டு என்னன்னு, சந்திரன்கிறது ராசிக்கு 6, 7, 8 இடங்களில் சுபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் சுக்கிர பகவானும் புதன் பகவானும் 3 பேரும் தனித்தனியாகவோ அல்லது ஒன்று கூடியோக இருந்தால் ஆப்போசிட்டில் சூரியனும் இருக்கணும். அப்போது இந்த 4 கிரகங்களும் இருக்கும்போது பௌர்ணமி சந்திரன் அப்படிங்கிற அமைப்பில் இது இருக்கும் பட்சத்தில் இந்த சந்திர அதியோகம் வேலை செய்யும். இந்த சந்திர அதியோகம் இருக்குது அப்படின்னா அவங்க வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, நம்ம பழங்காலத்தில் சொல்லுவோம் இல்லைங்களா, நிலச்சுவாந்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மன்னர்கள், குறுநில மன்னர்கள், பிரபுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அமைப்பை கொடுக்கக்கூடியது இந்த சந்திர அதியோகம். மேலும் ஒரு பிஸ்னஸ் மட்டும் பண்ண மாட்டாங்க, நிறையா பிஸ்னஸ் செய்யக்கூடிய அவங்களும் டேலண்டட் பர்சனஸாக இருப்பாங்க, கௌரவம் இருக்கும். இந்த சந்திராதி யோகம் ஜாதகத்தில் இருக்கும் பலத்தை பொறுத்து பேர், புகழ், அந்தஸ்து, அது மட்டும் இல்லாமல் சொல்வாக்கு, செல்வாக்கு எல்லாமே இருக்கும். இவங்க சொன்னால் ஒரு சொன்னால் போதும் அந்த ஊரே கட்டுப்படும் அப்படிங்கிற அமைப்பில் அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இங்கே சந்திரன் ஒளி பொருந்திய நிலை தான் நான் சொல்லிட்டேன். ஆனால் அவர் போய் நீசமடைஞ்சோ இல்லை பாவகிரகங்களோடு இணைந்திருந்தாலோ அந்த யோகத்தின் அளவீடு மட்டும் குறைமையை தவிர யோகம் குறையாது. யோகம் பங்கமாக இல்லாமல் இருக்கும் பட்சத்தில், வயது காலத்தில் இந்த திசைகளும் நடக்கும் பட்சத்தில் அவர் கண்டிப்பாக டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டியோடு இருப்பார். வாகன வசதிகள், ஆள், அம்பு, சேனை அப்படிங்கிற ஒரு படைபலத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடியது இந்த சந்திராதி யோகம். சந்திரன் அப்படிங்கிறது நம்ம ஜோதிடத்தில் உடல்காரனாகவும் மனோகாரனாகவும் சொல்லக்கூடிய, அப்போது மனசு நினைக்கிறத உடல் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். இவங்களுடைய பேச்சு, சொல், செயல் எல்லாமே தன்னை மட்டும் இல்லாமல் தன்னை சேர்ந்தவங்களையும் முன்னுக்கு கொண்டு வர வைக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடியது இந்த சந்திராதி யோகம். இது சந்திரன் இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லும்போது, சிம்ம லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல போய் சந்திரன் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் நீசம் அடைட்டார் அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. ஆனால் ஏன்னா 4ஆம் இடத்துல சந்திரன் திக்பலம் அடைகிறார். அப்போ திக்பலம் அடைந்த சந்திரன் அது பௌர்ணமி யோகத்தில் இருக்கும்போது மேஷத்திலையும் ரிஷபத்திலையும் அதே மாதிரி மிதுனத்திலையும் இந்த குரு, சுக்கிரன், சூரியன், புதன் இந்த 4 பேர்கள் இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை கண்டிப்பாக நிச்சயமாக பிரகாசிக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும். இந்த சந்திராதி யோகத்தை பொறுத்த வரைக்கும் சில புரிதல்கள் வேணும். ஒரு பௌர்ணமி சந்திரன் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கணும். அதே மாதிரி அந்த நீசமாக இருக்கிறாருன்னா திக்பலத்தை, மற்ற ஸ்தான பலங்கள், திருப்பலங்கள், சந்திரனை யார் பார்க்குறாங்க அதன் வச்சு தான் இந்த சந்திராதி யோகம் இருக்கும். சில பேருக்கு என்னோடய ஜாதகத்தில் இருக்குது, நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லக்கூடிய அமைப்புகளும் இருக்கும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதான். அந்த பலத்தை பொறுத்து அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த சந்திராதி யோகம்ங்கிறது மாற்று கருத்தே இல்லை. சரி, நம்ம யூடியூப் சேனல் இனி தொடர்ந்து ஒவ்வொரு யோகங்களை பற்றியும், ஆன்மீக கருத்து பற்றியும், அன்றாட வாழ்வியல் பற்றியும், ஜோதிடத்தை பற்றியும் நமது யூடியூப் சேனலில் இனி கண்டினியூஸாக வீடியோக்கள் வரும். ஆதரவளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகள். மீண்டும் ஆதரவு தாங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இதை வீடியோ அனுப்பிச்சு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவால் நாங்கள் வளர்கிறோம்.
நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இது ஸ்ரீ செந்துரா ஜோதிடம் யூடியூப் சேனல். ஆன்மீகத்தையும் ஜோதிடத்தையும் உணர எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.